வணக்கம் ஸ்ரீதர் சார். இந்த இஷ்யூ நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, உங்க கவனத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். நிறைய இதை பேசிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் அளவில். நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு ஒரு பக்கம் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது, அரசாங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. சமக்ர சிக்ஷா அபியானுக்கு வழங்க வேண்டிய நிதி 2000 கோடிக்கு மேல விடுவிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அரசு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு. நீங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக விடுவிக்கப்பட வேண்டிய 100 கோடி ரூபாயை இன்னும் விடுவிக்கப்படாமல் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சட்டப்பூர்வ நகர்வுகளை கடிதங்களை அரசாங்கம் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் எலெக்ஷன் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டியுமே தொடங்கி இருக்குது சார். இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டோம், அவங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு அவர் ஒரு பயணம் வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன மாதிரியான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்களை சொல்லி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி காலேஜ் கட்டுறது சதி வேலை அப்படின்ட்டு சொன்னது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஒரு 5 நாளைக்கு முன்னாலேயே நாங்கள் ரொம்ப யோசிச்சு தான் எடுத்தோம். ஒருவேளை ஏதோ தவறுதலா சொல்லிட்டாரோ அப்படின்ட்டு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்ட்டெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சார் இதை எடுத்துருக்குறோம். சார், ஒரு 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இப்படி பேசி இருக்க கூடாதுங்களா சார்? நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. கிட்டத்தட்ட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 25% மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மாணவர்களுக்கு மேல இன்றைக்கு 800 கோடி ரூபாய் பணம் வராம ரொம்ப பள்ளிகளும் சரி, அந்த மாணவர்களுடைய எதிர்கால கல்வி நிலையும் சரி ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. அதை விடுவிக்கணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டும் இன்று வரையும் அதை விடுவிக்காம இருக்காங்க. அதனால இந்த வருஷம் முழுவதுமே தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஆர்டிஇ கல்வியில மாணவர்களை சேர்க்க முடியாத நிலை இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்துல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில நிறைய வகையில முன்னேறி இருக்கிறது. நம்ம அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் கோயில்கள் தான் கலைகளை வளர்க்கக்கூடிய கல்விகளை வளர்க்கக்கூடிய பள்ளிகளா இருந்திருக்கு. பேரே சமணப்பள்ளி, புத்த விகாரம், அது கோவில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தான் இருக்குது. கலைக்கூடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாலைகள், கல்வி சாலைகள், ஆதுர சாலைகள் அப்படின்னு தான் இருந்தது. இந்த கல்வி சாலையை வளர்க்கறதுக்காகத்தான் கோவில்களுக்கு நிபந்தங்கள் கொடுத்து நிலங்கள் கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய வரியிலிருந்து தான் கல்விகளை அன்னைக்கு வளர்த்திருக்காங்க. ஒரு முதல்வரா இருந்தவர், ஒரு 5 வருஷம் முதல்வரா இருந்தவர், பல்வேறு நிலைகள்ல பதவி வகிச்சவர், இந்த மாதிரி ஒரு சொல்லாடலை அவர் சொல்லி இருக்க கூடாது. முதல்ல இந்த சொல்லாடல் சதிவேலை, கல்வி கொடுக்கிறது ஒரு சதிவேலை அப்படிங்கிற சொல்லாடலே சொல்லி இருக்க கூடாது. ஏன்னா நீங்க கல்வி கொடுங்க, அந்த கல்வியில அந்த கல்விகள் தரமானதா இருக்கணும். அந்த இடத்துல இருந்து கொடுக்கறப்ப எல்லோருக்குமான வாய்ப்பா அந்த கல்வியை கொடுங்க. அந்த கல்வியை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சுருக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் தான் அவர் கொடுத்திருக்கணும். அதையும் தாண்டி அவர் இந்த மாதிரியான சொல்லாடலை நிச்சயமா இது கல்விக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்குதுங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையில தமிழகம் ஏற்கனவே முன்னேறி இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் தடை பண்றது மாதிரி இதுல நீங்க கையெழுத்திட்டா தான் நாங்க இந்த சமக்கிர சிக்ஷானுக்கான அந்த கட்டணங்களை எல்லாம் விடுவிப்போம், அந்த தொகையை விடுவிப்போம்னு சொல்லி தமிழக கல்வி நிலையை முடக்கி போடணுங்கிறதுலதான் அவங்களுடைய சிந்தனை இருக்கே தவிர இது மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்தது. கிட்டத்தட்ட ரைட் எஜுகேஷன் ஆக்ட்ல படி இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் நலன் சார்ந்ததுங்கிற சிந்தனையே இல்லை. இவங்க இந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்றால், கோர்ட் உத்தரவிட்டும் நீங்கள் ஆர்டிஇ கல்வி கட்டணங்களை விடுவிக்காமல் இருக்கிறீர்கள், முதலில் அதை விடுவியுங்கள், அதை விடுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள், தமிழகத்தின் கல்வி நிலையை நீங்கள் உயர்த்துவதற்கு உதவிகரமாக இருங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். மாறாக கோவில்கள் கல்வி கொடுப்பதன் மூலமாக மிக அழகாக ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொன்னார்கள், மிக அழகாக சொன்னார்கள், அறம் என்ற வார்த்தை
தமிழருடைய கலை பண்பாடோடு என்றும் இணைந்தது. அறச்சாலைகள், நம்ம கோயிலில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு பெயரே அறச்சாலைகள் தான். அங்கே ஞானம், வானவியல், கணிதம், சாஸ்திரம் முதலிய அத்துணை கல்விகளும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்பட்டன என்பதுதான் நமக்கு சங்க இலக்கியங்களும் வரலாறுகளும் கூறுகின்றன. அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்வி, அதிலிருந்து வரக்கூடிய வருவாய், அந்த கல்விக்காக செலவிடும் பொழுது இன்னும் நிறைய பேர்கள் கோவில்களுக்கு நன்கொடை கொடுத்து அந்த கல்வி சாலைகளை தொடங்குங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்பாகத்தான் இது அமையுமே தவிர, எல்லோரும் எல்லாமும் என்கின்ற பொழுது நாங்களும் தருகிறோம், இந்த கோவில்களுக்கு இடக்கூடிய அந்த உண்டியலிலே இடக்கூடிய பணம் அல்லது நன்கொடையாக கொடுக்கக்கூடிய பணம் நீங்கள் அவசியம் கல்விகளுக்கு பயன்படுத்துங்கள் என்பதுதான் தமிழக மக்களின் யோகோபித்த கருத்தாகவும் யோகோபித்த ஆதரவாகவும் இருக்க போகிறது என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை ஒரு முன்னாள் முதல்வர், பல துறை அனுபவம் வாய்ந்த முதல்வர், அரசியலிலே நான் படிப்படியாக முன்னுக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடியவர், இத்தகைய சொல்லாடல்களை பொதுவெளியில் சதி என்ற சொல்லாடல்களை எல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அதே போல பள்ளி கல்வித்துறை என்பது தமிழகத்திலே மிகச்சிறந்த பாய்ச்சலோடு போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை என்பது யாருமே இடையில்லாத நிலை, யாருமே இடைநிற்றல் இல்லாத நிலையை எட்ட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், உங்களுக்கு அத்தனையும் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிநாடுகள் செல்ல வேண்டுமா, அங்கே கொண்டு போய் மாணவர்களை அழைத்து கொண்டு போய் கல்வி நிலையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் 360 பேருக்கு மேல் இன்றைக்கு ஐஐடியிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தொலைநோக்கு பார்வையோடு நடப்பதுதான். இதே கோவில்கள் மூலமாக இந்த கல்வி நிலையங்கள் இன்னும் செயல்படுகின்ற பொழுது இன்னும் அழகாக அறிவு சார்ந்த, அறம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த நிலையை நோக்கி தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எங்களுக்காக ஆர்டிஇ பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சத்தியம் டிவி வாயிலாக குரல் கொடுத்தமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், ஓகே சார். வணக்கம் ஸ்ரீதர் சார். வணக்கம் சார். 40 லட்சம் குழந்தைகளுடைய கல்வியோடு மத்திய அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த 2152 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிலைக்குழு இந்த பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு அறிவுறுத்திய பிறகும் கொடுக்கல. நீங்க அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்த 25% மாணவர் சேர்க்கைக்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதியையும் விடுவிக்காமல் இருக்கிறார்கள். இதனாலும் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க சார். திமுக இதையெல்லாம் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் நீங்க இப்படி கோயில்ல இருந்து எடுக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க இப்படி காலேஜ் கட்டலாமா, இது சதி செயல் அப்படின்ட்டு இவர் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு அப்படிங்கிறது, அதுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக திமுக பேசக்கூடிய, நிர்வாக ரீதியாக பேசக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறதுனால, பேசுறதுக்கு என்ன இல்லைங்கிறதுனால, பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதுனால இதையெல்லாம் பேசிட்டாருங்களா சார் திரு எடப்பாடி பழனிசாமி? தவறுதலா பேசிட்டாரா இதை? அப்படி இதை கடந்து போயிடலாமா? இல்ல, அவருடைய சொல்லாடல் தவறுதலா கடந்து போயிட்டதா நம்ம நினைக்க முடியாது. நமக்கு சொல்லாடல் தவறுதலா பேசிட்டாருன்னே சொல்ல முடியாது. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகளை நம்மளால பேச முடியாது, நம்ம மாணவர்களுக்கான கல்வி நிதியை வாங்கி தர முடியாது. நம்ம அந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல இருந்து எதிரியா நம்மளை பாத்துருவாங்க. நம்ம இதெல்லாம் வேண்டியது இல்லை. ஆனா 40,000 கோடி ரூபாய் தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்காக ஒதுக்கி புரவலர்களை ஏற்படுத்தி எல்லாத்திலிருந்தும் அவங்களுக்கு நிறைய நன்கொடையாளர்களையும் பெற்று இந்த கல்வியை இன்னும் மேம்படணும் அப்படின்னு செய்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஒரு கோவில்ல இருந்து எடுத்து ஒரு கல்லூரி கட்டுறது மட்டும் பத்தாது. அனைத்து கோவில்களில் இருந்தும் ஒரு பள்ளியும் ஒரு கல்லூரியும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கோவில்களுக்கு என்று ஏராளமான நிலங்களும் ஏராளமான வருமானங்களும் கோயில்களுக்கு என்று இருக்கின்றன. அந்த வருமானங்களும் அந்த நிலங்களும் கல்வி சார்ந்து பயன்படுமானால் இன்னும் நிறைய
இந்த கல்வி என்பது இன்னும் நிறைய மேம்படும். ஒழுக்கம் சார்ந்த கல்வியும் அறிவு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கல்வியும் மாணவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது ஒரு நல்ல அறிவார்ந்த சமுதாயம் ஒன்று உருவாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்குத்தான் அவர் பாடுபட்டு இருக்க வேண்டும், அதற்குத்தான் சொல்லி இருக்க வேண்டும். அவர் இந்த சமக்கிர சித்தி அபியானுக்கான அந்த தொகையை விடுவிக்க வேண்டும். இத்தனை 1000 கோடி 40,000 கோடி தமிழக அரசு ஒதுக்கியும் கூட அங்கே நிதி பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை, உரிமையாக கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் இலவசமாக கொடுக்கவில்லை, அவர்கள் வேற எதற்கும் கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய உரிமையான நிதியை கொடுக்க வேண்டும். கட்டாய கல்வி சட்டம் என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அது மத்திய அரசின் பங்கு தொகையை அவர்கள் கொடுத்தார்களேயானால் தான் இந்த பள்ளிகள் இந்த தலை நிமிர்ந்து நிற்க முடியும். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பாக்கி நிற்கிறது. 800 கோடி ரூபாய்க்கு மேல் பாக்கி நிற்கிறது. இந்த 800 கோடி ரூபாயும் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட, நீங்கள் சொல்வது போல பாராளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டும் பரிந்துரை செய்தும் கூட, நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இன்று வரை அதை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி, நீங்கள் RTE ஆக்ட் படி மாணவர்களை சேருங்கள் அல்லது சேர்க்காமல் இருங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் நாங்கள் அறிவித்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை, பின்னோக்கி செல்லக்கூடிய கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். தமிழக கல்வி நிலைதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாடல்களாக இருக்கிறது. தமிழக கல்வி நிலைதான் இன்றைக்கு இந்திய மாணவர்களை உலகெங்கும் சென்றடைந்து வேலை வாய்ப்புகளை பெற செய்திருக்கிறது. இத்தகைய கல்வி நிலையை முடக்குவது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ திரு எடப்பாடி அவர்கள் துணை போயிருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரச்சனைகள் வேறு நிறைய இருக்கிறது.